இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு தேறினவன். தேறினவன் எவனும் தன் குருவைப் போலிருப்பான். லூக்கா 6:40. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தினமும் தேற வேண்டும். எதிலெல்லாம் நாம் தேற வேண்டும்? நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளில் தேறினவர்களாக நிலை நிற்க வேண்டும் என்று கொலோசையர் 4:12 நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு சித்தம் எது? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கிறோம். தேவன் பரிசுத்தர். அவர் நம்மையும் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அவர் அழைத்த பரிசுத்த அழைப்பிற்கு நாம் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றவர் நம்முடைய பரிசுத்த கிரியைகளுக்கும் அவரே பலன் கொடுப்பார். நம்முடைய பரிசுத்தத்திற்கு இயேசுவே நமக்கு மாதிரி. ஜபத்திலே அவரோடு நாம் நேரம் செலவிடும் போது, வேதத்தை வாசிக்கும் போது நாமும் அவரை போல மாறுகிறோம். இயேசு சிலுவையில் அறையப்படும் முன் அங்கே நின்றவர்கள் இயேசுவின் சீஷனாகிய பேதுருவை பார்த்து, நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். ஒரு காந்தத்தோடு ஒரு ஊசியை நாம் சேர்த்து வைத்திருக்கும் போது சில மணி நேரத்தில் அந்த ஊசியிலும் அந்த காந்தத்தன்மை உருவாவதால் வேறு ஊசியை பக்கத்தில் கொண்டு செல்லும் போது அந்த காந்த ஈர்ப்பு சக்தியால் அதையும் ஈர்த்து கொள்ளும். பின் அதோடு மற்றொரு ஊசியை கொண்டு போகும்போது அதையும் ஈர்த்து கொள்ளும். அதுபோல பரிசுத்த தேவனோடு நாம் நேரம் செலவிடும் போது நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக மாறுவோம். நம்மோடு பழகுகிறவர்களும் அந்த பரிசுத்தத்தை பார்த்து அவர்களும் பரிசுத்தமாக வாழ வாஞ்சிப்பார்கள். நாம் பரிசுத்தமாகும் போது இயேசுவின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம். தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான் என்ற வசனத்தின்படி நாமும் இயேசுவை போல மாறுவோம். ஆகவே பரிசுத்தத்தில் நாம் தேறுவதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பாவம் நிறைந்த உலகிலே நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாக வாழ்வதற்கு எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துங்கப்பா. நீங்கள் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தை பெறுவதற்கு, உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பதற்கு எங்களுக்கு ஞானம் பலன் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.